கோயில்களுக்கு போகிறது ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் சமீபத்திலையும் சரி, வரலாற்றுலையும் சரி, சில கோயில்களுக்கு போக வேண்டாம் சொல்லிட்டு, அதுவும் குறிப்பிட்டு நீங்களாம் இந்த கோயிலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிற விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம். இந்த சாமியை நீங்கள் இந்த சமயத்தில் கும்பிடக்கூடாது, இந்த கோயிலுக்கு நீங்கள் இந்த சமயத்தில் போகக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது என்னடா அது கோயில் அப்படிங்கிறது எல்லாரும் போகிற இடம் தானே, அங்கே போனால் அமைதி கிடைக்குது, நல்ல விஷயங்கள் நடக்குது, அதுக்கு ஏன் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளே யோசிச்சிருப்போம். அதில் குறிப்பாக சில கோயில்களுக்கு கர்ஷன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கோயிலுக்கு போயிட்டா இது கண்டிப்பாக நடந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தஞ்சை பெரிய கோயில் அங்கே பார்த்தீங்கன்னா தலைவர்கள் யாருமே போக மாட்டாங்க. தலைவர்கள் அந்த மாதிரி போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க பதவி பறி போயிடும், உயிர் போகிற நிலைமை கூட வரும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதற்காக பல தலைவர்கள் போன அந்த உதாரணத்தையும் சொல்லியிருப்பாங்க. நிறைய தலைவர்கள் கோயில் வாசல்லையே நின்று சாமி கும்பிட்டுட்டு போயிடுவாங்க. அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தால் அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பேசி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு சில பேர் போகணும், சில பேர் போகக்கூடாது, உங்கள் வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ராமேஸ்வரம் போனீங்க அப்படின்னா ராமேஸ்வரத்துக்கு போனால் நீங்கள் கடைசியாக உங்களுடைய மொத்த வாழ்க்கையை முடிச்சுட்டு ராமேஸ்வரத்தில் உங்கள் பாவங்களை கழிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி போகும்போது சில கட்டுப்பாடுகளோடு போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போனீங்கன்னா லவ்வர்ஸாக போனால் அவங்க பிரேக்கப் பண்ணிவிடுவாங்க, அவங்களுக்கு விவாகரத்து, அதாவது புதுமண தம்பதிகள் போனால் விவாகரத்து ஆகிடும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஹலசுரு அப்படின்னு சொல்லி சோமேஸ்வரர் திருக்கோயில் ஒரு பெரிய கோயில், கிட்டத்தட்ட 1200 ஆண்டுகள் பழமையான ஒரு சிவன் கோயில். ஒரு காலத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம், திருமணங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்து திருமணங்கள் அப்படியே என்ன சொல்கிறது, நம்ம புக் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் சமீபத்தில் இங்கே நடந்த திருமணங்கள் விவாகரத்தில் முடியுது. அவங்க ஓரிரு மாதங்களில் விவாகரத்து பண்ணிக்கிறாங்கன்ற செய்தி ஒரு பெரிய அதிர்ச்சியை உண்டு பண்ணுது. அந்த கோயிலில் தொடர்ந்து திருமணம் நடந்துகிட்டு இருந்த நிலையில் இப்போது அந்த அர்ச்சகர்களே பார்த்தீங்கன்னா கர்நாடக முதல்வர் குழுவுக்கு ஒரு மனு போட்டு தயவு செஞ்சு இங்கே திருமணங்கள் நடைபெற வேண்டாம், தடை விதிங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாறி இருக்கு. அதாவது ஒரு கோயிலில் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பாரம்பரியம், பண்பாடு, நிறைய விஷயங்கள் நடக்குது, நம்ம ஃபேமிலி நடந்திருக்கு. ஆனால் ஒரு கோயிலில் திருமணம் நடந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இந்த திருமணங்கள் எல்லாமே விவாகரத்தில் முடியுது அப்படின்னும் போது கோயில் நிர்வாகமே இனிமேல் இங்கே திருமணமே யாரும் பண்ணாதீங்க தயவு செஞ்சுன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் புது விஷயமா தோணுச்சு. அப்படி என்ன அந்த கோயிலில் ஒரு கர்ஸ் உருவாயிருக்கு, அந்த பிரச்சனை என்ன அங்கே உருவாயிருக்கு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. தஞ்சை பெரிய கோயில் இந்த மாதிரியான நான் சொன்ன கோயில்கள் எடுத்துக்காட்டுகள் இருக்கு இல்லையா, இந்த கோயில்களில் இந்த விளக்க முடியாத மர்மங்கள் சொல்லுவாங்கல்ல, இங்கே போனால் இப்படி நடக்குது, அது தற்செயலோ இல்லை உள்ளே போனால் நடக்குதோ அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பேசு பொருள் இருக்குல்ல, அது அதிகமாகி நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த கோயிலில் பர்டிகுலராக என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இங்கே திருமணம் பண்ண வர்றாங்க, திருமணம் பண்ணிக்கிறாங்க, 2-3 மாதங்கள் கழித்து விவாகரத்து நடந்துருது. ஆனால் அங்கே பதிவு பண்ணுறாங்க இல்லையா, அப்போது என்ன ஆகுது அப்படின்னா இவங்க நீதிமன்றத்துக்கு போகும்போது இந்த அர்ச்சகர்களும் அங்கே நேரில் ஆஜராகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் உருவாகுது. அவங்க கோயில் வேலையை பார்ப்பாங்களா இல்லை இவங்களுடைய கேஸுக்கு போவாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். பட் ஓரிரு விவாகரத்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு எக்ஸாகரேட் பண்ணி சொல்கிறீங்களா, அவ்வளோ விவாகரத்துலாம் எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் சமீபத்தில் அவ்வளோ விவாகரத்துகள் நடந்ததுனால மட்டுமே இந்த கோயிலுக்கு இருக்கக்கூடிய ஒருத்தர் முதல்வர் குழுக்கே மனு போகிற அளவுக்கு மாறி இருக்கு. ஏன்னா இவங்க அர்ச்சகர்களாக இருந்து அவங்களுடைய மண்டல பூஜைகள், தொடர்ந்து நடக்கக்கூடிய பூஜைகளை பார்க்குறத தாண்டி நீதிமன்றத்துக்கு போய் இந்த விவாகரத்துக்கான விளக்கத்தை கொடுக்கறது அவங்களுக்கு ஒரு பெரிய வேலையாக மாறிடுது, ஒரு பணிச்சுமை அதிகமாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த சோமேஸ்வரர் கோயிலில் ஏதாவது கர்ஸ் இருக்கா, இவங்க இந்த கோயிலில் வந்தனால ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரிலாம் இது வரைக்கும் எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே கிடையாது. ஆனால் இந்த கோயிலில் திருமணம் பண்ண நிறைய பேருக்கு விவாகரத்து ஆயிருக்கு அப்படிங்கிறதா உண்மை. ஆனால் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே திருமணம் கோலம் ஒரு பூண்ட ஒரு கோயிலாக தான் எப்போவுமே இந்த கோயில் இருந்திருக்கு. ஒரு மினிமமாக ஒரு 100-200 பேர் அந்த கூட்டமாக வந்துட்டு போகிற மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக
இந்த காலகட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விவாகரத்து அதிகமானதுனால அந்த கோயிலுக்கு திருமணம் செய்யணும் அப்படின்னு நினைச்சு வர்றவங்களும் கம்மியாயிட்டாங்க, கோயிலுக்கு வரக்கூடியவங்களும் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அந்த கோயில் வெறும் சாதாரண கோயிலா, இது இப்போ சமீபத்தில் உருவாக்கப்பட்ட கோயிலா, அந்த கோயிலில் சிறப்பு எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா 1200 வருஷங்களுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட கோயில். இதற்கு நிறைய வரலாறு சொல்கிறாங்க. ஏன்னா திராவிட கட்டடக்கலை அவ்வளோ அழகாக சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலில் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அப்படின்னும் போது இதுக்கு ஏகப்பட்ட வரலாற்று பின்னணி சொல்கிறாங்க. இந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு மன்னர் பண்ணார், இந்த காலத்தில் இருந்தவங்க பண்ணாங்க. குறிப்பாக ஆற்காடு, துளு பேசக்கூடிய ஆற்காடு முதலியார்கள் அவங்க தான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. அதனால தான் வந்து ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில் டச்சில் அந்த கோயில் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அங்களுடைய சிற்பங்கள் ஒவ்வொரு வரலாற்று நிகழ்வையும் எடுத்துரைக்கிற மாதிரியான சிற்பங்கள் வந்து அங்கே இருக்கிறதையும் வந்து நிறைய சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவ்வளோ புகழ்பெற்ற ஒரு கோயில், ஆனால் இன்னைக்கு ஒரு தடை விதிக்கிற அளவுக்கு அதாவது வந்துட்டு திருமணங்கள் நடக்கக்கூடாதுன்னு தடை விதிக்கிற அளவுக்கு மாறி இருக்கு அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். இதனால வந்து இது இங்கே திருமணமே நடக்காதா, இனிமேல் அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தற்காலிகமாக வந்து அவங்க வந்து தடை போட்டிருக்காங்க. இப்போதைக்கு வந்து இங்கே திருமணங்கள் நடக்க வேண்டாம், அது விவாகரத்தில் முடியுது, அது வந்து எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக மாறுது, கோயிலோட பேரும் கெட்டு போகுது, அதனால் இப்போதைக்கு பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இது திரும்ப நடக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இதில் குறிப்பாக வந்து அர்ச்சகர்கள் சொல்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்து திருமணத்தை வெளியில், அதாவது ஓடி போய் கல்யாணம் பண்ணுறதுலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் வந்து இந்த கோயிலில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க போலி ஆவணங்களை காட்டி. அவங்களுக்கு விவாகரத்து நடக்கும்போது இப்போ நார்மலாக 2 ஃபேமிலியும் ஒத்துக்கிட்டு ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுற ஃபேமிலியில் ஒரு விவாகரத்து பிரச்சனைக்கே வந்து 1000 கேள்விகள் இருக்கும். இவங்க சைடு என்ன பிரச்சனை, அவங்க சைடு என்ன பிரச்சனை, ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி நடந்துச்சு, எல்லாத்துலேயும் நிறைய பிரச்சனை இருக்கும். ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி வர்றாங்க இல்லையா, தாய் தந்தை அவங்க பிடிக்கலன்னு சொல்லி வந்து அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறாங்கல்ல, இவங்களில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அங்கே எப்படி நீங்கள் வந்து கல்யாணத்தை பண்ணீங்கன்ற அந்த ப்ராப்ளமே வந்து பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். அவங்க நல்ல ஒரு வாழ்க்கை வாழும்போது எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் அவங்க வந்து விவாகரத்து அப்படின்ற முடிவுக்கு வரும்போது அதையும் அர்ச்சகர்கள்ட்ட வந்து சில கேள்விகளாக கேட்குறாங்க. வரவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போலி ஆவணங்கள் ரெடி பண்ணி, நாங்கள் 2 பேரும் வந்து கரெக்டான ஏஜில் தான் இருக்கோம், நாங்கள் வந்து கரெக்டான ஒரு ஆவணத்தோடு தான் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு ஏமாற்றி கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க அந்த கோயிலில். அதுக்கப்புறம் விவாகரத்து நடக்கும்போது தான் அது ஒரு பெரிய பிரச்சனையாக அர்ச்சகர்களுக்கு மாறுது. அந்த வேதனையை அவங்க தாங்க முடியாமல் தான் மனு போகிற அளவுக்கு போயிருக்காங்க. அதாவது ஒரு கோயிலுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு கர்ஸ் இருக்குது, அதனால அந்த கோயில்களுக்கு வரக்கூடிய சிறப்புகள் கம்மியாயிடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. அந்த கோயிலை பற்றி பேசக்கூடியவங்களும் வந்து அதை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கோயிலில் வந்துட்டு கல்யாணமான விவாகரத்து ஆகிடும் அப்படின்ட்டு. ஆனால் அதை தாண்டி பல சிறப்புகளை இந்த கோயில் வந்து கொண்டிருக்கு. அந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஜஸ்டடான ஒரு ஏரியா. அந்த ஏரியாவுக்குள்ளே இவ்வளோ ஸ்பேசியஸாக ஒரு கோயில் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறதே பெரிய விஷயம். அதை தாண்டி இத்தனை ஆண்டுகளாக அந்த கோயிலோட விரிவாக்க பணியாக இருக்கட்டும், அந்த கோயில் சுற்றி இருக்கக்கூடிய மற்ற பணிகளாக இருக்கட்டும், ஒன்று கூட அங்கே இருக்கக்கூடிய யாருமே தடை போடாமல் இவ்வளவு ஆண்டுகள் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. கோயில் இன்னும் விரிவாயிட்டு தான் இருக்கு ஒழிய எந்த இடத்துலையுமே வந்துட்டு கோயில் வந்து ஒரு இடத்துல இருக்குது, இந்த விஷயம் தேவையா அப்படின்னு யாருமே அந்த ஊருக்காரங்க நினைக்கலங்கிறதான் அது பெரிய விஷயம். இந்த மாதிரியான ஒரு சில வதந்திகள், சில விஷயங்கள், இந்த கர்ஸ் அப்படின்ற விஷயங்கள்னால என்ன ஆகுதுன்னா உள்ள இருக்கக்கூடிய சிறப்புகள் வந்து பெரிய அளவில் தெரியாமே போயிடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா ஒரு 48 பில்லர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட சிற்பங்கள். அந்த சிற்பங்களில் இப்போ நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய வரலாற்று நிகழ்வுகள், ஏகப்பட்ட விஷயங்களை வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பல கோயில்கள் இருக்குது. பல கோயில்களில் பார்த்தீங்கன்னா பல கதைகள் இருக்குது. இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உள்ள சுரங்கப்பாதை இருக்குது, அதில் ஒரு 4 கதவு இருக்குது. அது 4 கதவில் 3 கதவு திறந்துட்டாங்க, ஒரு கதவு திறக்கலை, அந்த ஒரு கதவு திறந்துட்டா மதுரையே அழிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சு இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் உள்ள உண்மையிலேயே சுரங்கம் இருக்கா இல்லையான்னு தெரியாது. அதே மாதிரி இப்போ ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய சொக்கநாதர் கோயிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய மதுரையில் ஒரு கோயிலிருந்து ஒரு கனெக்ட் இருக்குது. அவங்க நடுவில் பார்த்தீங்கன்னா சுரங்கப்பாதை போயிட்டுருக்கு, அந்த சுரங்கப்பாதையெல்லாம் திறந்துட்டா உலகமே அழிஞ்சிரும். இந்த மாதிரி ஏகப்பட்ட கதைகள் வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு கோயில் அப்படின்னும் போது அந்த கோயிலை தாண்டி
அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் வந்து நிறைய பில்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதை நம்புறது இல்லையா? ஏன்னா கோயில் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் அமைதியாக போய் உட்காந்து சாமி கும்பிடணும்னு நினைக்கிற இடம். ஆனால் அதை சுற்றி இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய விஷயமா மாறி இருக்கு. இதனால இந்த கோயிலுக்கு போகக்கூடிய கூட்டம் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை பற்றி சொல்கிறாங்கல்ல, அந்த கர்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதோட விளைவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் தஞ்சை பெரிய கோயில். அந்த கோயிலுக்கு அவ்வளோ சிறப்புகள் இருக்குது. உலக அதிசயத்திலேயே அந்த கோயிலை போய் சேர்த்துடலாம் அப்படின்னு நினச்சாலும் ஒரு சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு மிக பிரம்மாண்டமான கோயில். அந்த மாதிரி ஒரு கோயிலை திரும்ப யார் நினச்சாலும் கட்ட முடியாது. எத்தனை கோடி செலவு பண்ணாலும் கட்ட முடியாதுன்ற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்டிடக்கலையை ரொம்ப சாதாரணமாக சில கர்ஸ் மூலியமாக அதை மூவ் பண்ணிடலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. அங்கே மக்கள் தொடர்ந்து போயிட்டே தான் இருக்காங்க, தொடர்ந்து வந்து வழிபட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு நிலைமை தான் இந்த கோயிலுக்கும் இருக்குது. இந்த கோயிலோட சிறப்புகள் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக அந்த கோயிலை ரெகுலராக வந்து போக தான் செய்கிறாங்க. ஆனால் அந்த கர்ஸும் வந்து கூடவே ஒட்டி இருக்கிறது. எவ்வளோ காலத்துக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.